Good morning, students. Today we are going to study isn't it history? Yes or no? Okay. See, nowadays half-day exam is going on. Have you written test or please study thoroughly and write test ma? That is very, very important because the teachers will correct your papers and enter the mark in the rank order. Okay, yeah. So, please don't waste your time. Study thoroughly and write test. Okay. Okay. See, Veerabandya Kattapamman became the Palayakarar of Panjalamkuruchi. Palayakarar of Panjalamkuruchi. Okay, yeah. பாஞ்சாலங்குறிச்சியின் உள்ள பாளையக்காரராக இருந்தார். ஓகேயா? See, at the age of 30, on the death of his father, Jagaveerapandya Kattapamman. Jagaveerapandya Kattapamman is the father of Veerabandya Kattapamman. ஓகேயா? See, Jagaveerapandya Kattapamman தான் யாருடைய father? வீரபாண்டிய கட்டபொம்மனோட father. At the age of 30, அவருடைய 30, அதாவது 30வது வயதுல என்ன செய்தாரு? அவருடைய பாளையக்காரராக பொறுப்பேற்றார். எந்த இடத்துல? பாஞ்சாலங்குறிச்சியில. ஓகேயா? The company's administrators James London and Colin Jackson had considered him a man of peaceful disposition. என்ன செய்தாரு? அந்த சமயத்துல கம்பெனி, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்க இருந்துகிட்டு இருந்து அதனுடைய பொறுப்பாளர் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, ஜேம்ஸ் லண்டன் அண்ட் யாரு? காலின் ஜாக்சன், ரெண்டு பேரும் அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவே கருதினார்கள். சரிங்களா? அமைதியா இருக்கணும் அப்படிதான் நினைச்சாங்க. However, soon several events led to conflict between Veerabandya Kattapomman and East India Company. ஆனா கொஞ்ச நாள் கழிக்க என்ன ஆயிடுச்சு? ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்து. யாருக்கெல்லாம்? வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்ட்ரோல்டு பை யாரு? பிரிட்டிஷ். ஓகேயா? பிரிட்டிஷ்காரங்களுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. வாட் இஸ் மீன் பை கான்ஃபிளிக்ட்? ப்ராப்ளம். The Nawab, under the provisions of a treaty signed in 1781, had assigned the revenue of the Carnatic to the company to be entirely under the management and control during the war with Mysore Sultan. நல்லா புரிஞ்சுங்க. இப்படி இருந்துகிட்ட போயிலும் கூட நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. யாருக்கெல்லாம் பிரச்சனை வந்துகிட்டு இருந்து? கட்டபொம்மனுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும். ஆனா 1781ல கம்பெனி இருக்கிறாங்களே, நவாப் ஏற்படுத்தி கொண்ட ஒரு உடன்படிக்கை, அதாவது அக்ரிமெண்ட். மைசூர் திப்பு சுல்தான் ஆர்காட் நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த போது கர்நாடகா பகுதியில் உள்ள வரி மேலாண்மை காரணமாக என்ன செய்தாங்க? அந்த நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டுக்கு செல்லும்படி என்ன செய்தாங்க? ஏற்படுத்தப்பட்டது. இதனால என்ன ஆச்சு? வரி வசூலிக்கப்பட்டது. புரியுதுங்களா? வரி என்ன செய்தாங்க? வரி வசூலித்தாங்க. 1/6 of the revenue was to be followed to meet the expense of Nawab and his family. எவ்வளவு? 1/6 தான் 6ல் 1 மடங்கு, ஒரு பங்கு. 6ல் 1 பங்கு என்ன செய்யணும்? மொத்த மாட்டை என்ன செய்யணும்? 6ல் 1 பங்கு எங்களுக்கு என்ன செய்யணும்? நவாப்பிற்கு அவங்க குடும்பத்திற்கும் என ஒதுக்கப்பட்டது. 6ல் 1 பங்கு வரி ஒதுக்கப்பட்டது. The company had thus gained the right to collect tax from the Panjalamkuruchi. இதனால என்ன செய்யுச்சு? The company thus gained அதுக்கு லாபம் கிடைச்சிச்சு. ரைட் கலெக்ட் டாக்ஸ் ஃப்ரம் பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியில டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தனால கம்பெனி என்ன செய்யுச்சு? ப்ராஃபிட் கிடைச்சிச்சு. The company appointed its collectors to collect the taxes from all the பாளையம்ஸ். ஒன்னு என்ன செய்யுச்சு? அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன செய்தாங்க? அப்பாயிண்ட் கலெக்டர்ஸ். கலெக்டர்ஸ் இப்போ நம்ம கலெக்டர் சொல்லுவோம்னா, ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஒன் கலெக்டர் இஸ் தேர் சொல்லிட்டு அந்த டைம்ல கலெக்டர் என்ன செய்யணும்னா டாக்ஸ கலெக்ட் பண்ணணும்.
புரியுதுங்களா? கலெக்டர் நீ அப்பாயிண்ட் பண்ணாங்க, ஆனா அவர் என்ன செய்வாரு, டாக்ஸ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணாங்க. இதுல பாளையம்ஸ்னா அந்த ஏரியா, ஒவ்வொரு ஏரியாவுக்கு. See, the collectors humiliated the பாளையக்காரஸ் and adopted force to collect the taxes. ஆனா என்ன செய்தாங்க, அந்த கலெக்டர், ஏன்னா இவங்க இந்த லீடரா இருக்கிறவங்க அப்ப என்ன கொடுக்க முடியாது, அவங்க ரொம்ப டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது அவ்வளவு டாக்ஸ் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்ப என்ன செய்தாங்க, எங்களால இவ்வளவு டாக்ஸ் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கொடுக்க முடியல. உடனே என்ன செய்தாரு இந்த கலெக்டர், ஹியூமிலியேட்டட்னா என்னது, இழிவுபடுத்தப்படுதல், இன்சல்ட் பண்றது. நீங்க என்னத்துக்கு தரல எங்களுக்கு, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு பேசும்போது என்ன இருக்கும், இந்த பாளையக்காரர்களுக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன இவங்க நம்ம நாட்டுல இருக்கிறோம், இவன் வந்து இப்படி நம்மள இன்சல்ட் பண்றானே அப்படின்னு சொல்றாங்க. சோ அவன் என்ன செய்றான், ஃபோர்ஸ் பண்றான். வாட் இஸ் மை ஃபோர்ஸ், ரொம்ப கம்பல் பண்றான். This was the bone of contention between English and the கட்டபொம்மன். இதுதான் என்னாச்சு, ரெண்டு பேத்துக்கும் சண்டை வர்றதுக்கு ஒரு மெயின் காரணமாக அமைந்தது. நம்ம ஏற்கனவே வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்திருப்போம் இல்லையா, அதுல நிறைய வசனங்கள்லாம் வரும் இல்லையா, அதே கதை தான் நமக்கு இப்ப படிக்க போறது. ஓகே அப்பா, ஓகே. The confederation with Jackson, இப்ப என்னது, ஜாக்சனோடு சண்டை வருது, மோதல் வருது. The land revenue arrear from கட்டபொம்மன் was 33 ton pagodas in 1798. அப்போ லேண்ட் ரெவன்யூ கொடுக்காம நிறைய வச்சிட்டு இருக்காரு கட்டபொம்மன். இது அவன் வந்து ரொம்ப அதிகமா லேண்ட் ரெவன்யூ கேட்கறான், வருமான வரி கேட்கறான். சோ என்ன செய்யறாரு, இவரால பே பண்ண முடியல. என்ன செய்யறாரு, எவ்வளவு பகோடாஸ், 3310 பகோடாஸ் கேட்கறாங்க. இந்த இயர் 1798ல கலெக்டர் ஜாக்சன், an arrogant English officer, wanted to send an army to collect the revenue dues, but the Madras government did not give him permission. என்ன செய்றாங்க, ஒன்னு என்ன செய்றாரு, அந்த கலெக்டர் ஜாக்சன் ரொம்ப அரகண்டா இருக்கான். இங்கிலீஷ் ஆபீசர் wanted to send army, ஒரு ஆர்மி அனுப்பி அந்த அவன் கொடுக்கக்கூடிய என்னது அரியர், அதாவது ரெவன்யூ எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறான். மெட்ராஸ் கவர்மெண்ட் டிட் நாட் கிவ் ஹிம் பெர்மிஷன். ஆனா மெட்ராஸ் கவர்மெண்ட் என்ன செய்யல, பெர்மிஷன் கொடுக்கல. ஆன் 18th August 1798 he ordered கட்டபொம்மன் to meet in ராமநாதபுரம். உடனே என்ன செய்றாரு, 18th Augustல 1798ல ஆர்டர் பண்றாரு, கட்டபொம்மன் என்ன வந்து மீட் பண்ணணும், எந்த இடத்துல, ராமநாதபுரத்துல நான் நிப்பேன், அங்க வந்து என்ன செய்யணும், என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாரு. பட் கட்டபொம்மன்ஸ் attempts to meet him in between provide fertile as Jackson refused to him audience both the குற்றாலம் and சிவல்லிபுத்தூர். உடனே என்ன சொல்றாரு, பட் கட்டபொம்மன் என்ன சொல்றாரு, கட்டபொம்மன் என்ன சொல்றாரு, சிவல்லிபுத்தூர், புரியுதுங்களா, என்ன சொல்றாரு, 1798 ராமநாதபுரத்துல வந்து சந்திக்கணும்னு சொல்றாரு. ஆனா கட்டபொம்மன் இது சரி நம்ம வந்து என்ன சொல்றோம், போவோம் அப்படின்னு இருக்கும்போது அந்த முயற்சி எந்த பலனும் கிடைக்கல. என்ன செய்றாரு, குற்றாலமோ சிவில்லிபுத்தூர் ஆகிய இடங்கள்ல ஜாக்சன் அவரை என்ன செய்யறது, சந்திக்க மறுக்கிறாரு. புரியுதுங்களா, நல்லா புரிஞ்சுக்க. இப்ப வந்து என்ன சொல்றாரு, ராமநாதபுரத்துல சந்திங்கிறாரு, அப்புறம் என்ன சொல்றாரு, குற்றாலத்துக்கு வா, சிவில்லிபுத்தூருக்கு வாங்குறாரு. அங்க இவர் போகும்போது என்ன செய்றாரு, அதெல்லாம் உன்னை இப்ப பார்க்க முடியாதுன்னு இன்சல்ட் பண்றாரு. At last an interview was granted and Kattapomman met Jackson in Ramanathapuram on 19th September 1798. ஒன்னு சொல்றாரு, லாஸ்ட்ல 1798ல செப்டம்பர் 19 அன்னைக்கு வந்து அவருக்கு அனுமதி கொடுக்கறாரு. யார, கட்டபொம்மனை ராமநாதபுரத்துல ஜாக்சனை வந்து பார்க்கலாம் அப்படி பெர்மிஷன் கொடுக்கறாரு. சோ அப்படி இருக்கும்போது என்ன செய்றாங்க, it is said that Kattapomman had to stand for 3 hours before the Hundi collector Jackson. ஆனா என்ன செய்றாரு, அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட என்ன செய்றாரு, 3 hours, எவ்வளவு 3 hours வந்து கட்டபொம்மனை ஜாக்சன் முன்னாடி நிக்க வைக்கிறாரு. புரியுதுங்களா, அப்ப இவர் வந்து ஒரு போலிகராஸ் பாஞ்சாலங்குறிச்சியில ஒரு பெரிய நல்ல வீரர், அதுலயும் ஒரு லீடரா வேற இருக்கிறாரு, பாஞ்சாலங்குறிச்சியில லீடரா வேற இருக்கிறாரு. அந்த அளவு இருக்கும்போது இவர் என்ன செய்யறா, அந்த கலெக்டர் முன்னாடி how many hours, 3 hours நிக்க வைக்கிறாங்க. நெல்லு இன்சல்ட் பண்ற மாதிரி, புரியுதுங்களா. சென்சிங் டேஞ்சர் கட்டபொம்மன் ட்ரை டு எஸ்கேப் அலாங் வித் ஹிஸ் மினிஸ்டர் சிவ சுப்பிரமணியர். புரியுதுங்களா, உடனே நினைச்சாரு, இவங்க வந்து இப்படி நிக்க வைக்க சொல்லும் போது
உடனே கட்டபொம்மன் உணர்ந்துறாரு. இப்ப ஏதோ நம்மளுக்கு சதி திட்டம் போடுறாங்க, நம்மள கொல்ல போறாங்க, அப்ப நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு நினைச்சிட்டு நினைச்சாரு. கட்டபொம்மன் தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியனோட தப்பி செல்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. புரியுதுங்களா? At the gate of the Ramanathapuram fort, there was a clash in which some people, including Lieutenant Cleric, were killed. Sivasubramaniar was taken prisoner. So அப்படி இருக்கும்போது வெளியே ஓடணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல யாரு ஒரு சில ஆட்களோட அந்த கோட்டையில நுழையும் போது ராமநாத கோட்டை வாசல்ல நடந்துட்டு இருக்கும் போது லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட ஒரு சிலர் கொல்லப்பட்டு அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே யாரு கட்டபொம்மன் தப்பிச்சு ஓடிடுறாரு. ஆனா சிவசுப்பிரமணியன் என்ன செய்யறாங்க, கைது செய்யப்பட்டு என்ன செய்யறாங்க, பிரிசன் ஜெயில அடைச்சிடறாங்க. புரியுதுங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். மெட்ராஸ் கவுன்சில் முன்பாக என்ன இவரை என்ன அவரை பிடிச்சிட்டு வந்துருவாங்க இல்லையா, அது அடுத்த பேராகிராஃப்ல நம்ம பார்ப்போம். ஓகே. On his return of Panjalanguruchi, Kattapomman represented to the Madras Council about how he was ill-treated by the collector Jackson. பாஞ்சாலங்குறிச்சி திரும்பி கட்டபொம்மன் என்ன செய்யற ஆட்சி ஜாக்சன் தன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாரு, கலெக்டர் ஜாக்சன் எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறாரு அது அப்படிங்கறத என்ன செய்யறாரு, தெரியப்படுத்துறாரு. புரியுதுங்களா? சொல்றாரு இந்த மாதிரி என்ன ரொம்ப இல் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. The council asked Kattapomman to appear before committee with William Brown, William Orman and John Casaminister as a member. அங்க ஒரு கவுன்சில் வைக்கிறாங்க. அந்த கவுன்சில்ல எல்லாரும் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? வில்லியம் ப்ரௌன், வில்லியம் ஓரம், அப்புறம் ஜான் காசாமோசர் எல்லாம் அடங்கிய ஒரு குழுல கட்டபொம்மனை என்ன செய்யறாங்க, கேக்குறாங்க. என்ன இந்த மாதிரி நீ என்னத்துக்கு இப்படி இருந்து ஓடுனா, இத பத்தி எல்லாம் கேக்குறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, இப்படி கேட்ட உடனே என்ன செய்யறாங்க, அந்த டைம்ல யாரு, த மீன்வைல் கவர்னர் எட்வர்ட் கிளைவ் ஆர்டர்ட் த ரிலீஸ் சிவசுப்பிரமணியன் அண்ட் த சஸ்பென்ஷன் ஆஃப் கலெக்டர் ஜாக்சன். என்ன செய்யறாங்க, உடனே சிவசுப்பிரமணியனை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. யாருடைய மினிஸ்டர், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மினிஸ்டரான சிவசுப்பிரமணியனை என்ன செய்யறாங்க, ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதே டைம்ல சஸ்பென்ஷன் ஆஃப் த கலெக்டர் ஜாக்சன், உடனே என்ன செய்யறாங்க, அவரை ரிலீஸ் பண்ணிட்டு ஜாக்சனை என்ன செய்யறாங்க, கலெக்டர் ஜாக்சனை சஸ்பென்ஷன் பண்றாங்க. சஸ்பென்ஷன் பணியிடை நீக்கம் செய்யறாங்க. ஏன்னா இவன் கலெக்டர் யாரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் ரொம்ப இன்சல்ட் பண்ணி ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால என்ன செய்யறாங்க, நீ இந்த மாதிரி ஏன், அவர் ஒரு பெரிய லீடரு, அவரை ஏன் நீ இவ்வளவு நீ ரெவன்யூ தான் கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தே தவிர நீ ஏன் அவரை இன்சல்ட் பண்ணா, அதனால உன்னை ஜாக்சனை என்ன செய்யறாங்க, அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. Kattapomman appeared before the committee and sat on December 1798 and report on that transferred in Ramanathapuram. உன்னை என்ன செய்யறாங்க, அவரை கட்டபொம்மன் ஒரு குற்றவாளி அல்ல அப்படி முடிவு செய்து ஜாக்சனை நிரந்தரமாட்டு என்ன செய்யறாங்க, அவனுடைய இருந்து பணி நீக்கம் செய்யறாங்க. ஆனா என்ன செய்யணும், கட்டபொம்மன் 1798ல டிசம்பர் 15 தேதியில என்ன செய்யணும், கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்துல இழந்தவற்றெல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு, உன்னை இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி தரணும். ஆனா ஒன்னு செய்யணும், உனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னேன். The committee found Kattapomman was not guilty. என்ன சொல்றாங்க, கமிட்டி கட்டபொம்மன் மேல குற்றம் இல்லைன்னு சொல்லுது. Jackson was dismissed from service and a new collector S.R. Lusickton appointed. ஆனா அவரை என்ன சொல்லிட்டாங்க, நீ டிஸ்மிஸ் பண்ணிட்டு அடுத்து லுசிங்டன்ங்கிறவரை அப்பாயிண்ட் பண்றாங்க. Kattapomman cleared almost all the revenue arrears, leaving only balance 1080 pagodas. ஆனா என்ன செய்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்துரா, கட்டபொம்மன் அவரு நிறைய கொடுக்காம இருந்தார் இல்லையா, அந்த தொகை என்ன செய்றாரு, நிறைய கொடுத்துட்டு 1080 pagodas மட்டும் என்ன செய்யிருக்கு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பே பண்ணிட்டாரு. ஓகேயா? அடுத்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் and the confederacy of Palaikarras. In the meantime, அந்த நேரத்துல என்ன ஆகுது, மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை, நமக்கு ஞாபகம் இருக்கா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல தான் இருக்கு இல்லையா,
ஆமா. மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை formed the South Indian Confederacy of rebels against British with the neighboring Palayakaras like Gopala Nayak of Tindukal and Yadul Nayak of Aanaimalai. புரியுதுங்களா? இப்படி இருக்கும்போது மருது பாண்டியர்கள் இருக்காங்கல்ல சிவகங்கை, அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கான்ஃபெடரசி ஃபார்ம் பண்றாங்க, ஒரு குழு இது அமைப்பு என்ன செய்றாங்க, ஃபார்ம் பண்றாங்க. புரியுதுங்களா? தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்றாங்க. இதுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, முக்கியமான யாரெல்லாம் இதுல இருக்காங்கன்னா வந்து மருது பாண்டியர், கோபால நாயக், ஓகேயா, கோபால நாயக்கர் இருக்கிறாரு. அதே டைம்ல யாடுல் நாயக் ஆஃப் ஆனைமலை, இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நெய்பரிங் பாளையக்காரஸ் எல்லாமே அதே இருக்கிறாங்க. மருது பாண்டியர் ஆக்டட் ஆஸ் இட்ஸ் லீடர். ஆனா மருது பாண்டியர் என்னது, அது வந்து ஒரு பெரிய மெயின் லீடராகவே இருக்கிறாங்க. The திருச்சிராப்பள்ளி proclamation had been made. கட்டபொம்மன் was interested in this controversy. என்ன செய்யறாங்க, இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, திருச்சிராப்பள்ளி ஒரு அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. ஒரு என்னன்னா, நம்ம எல்லாம் எப்படி எல்லாம் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து நம்ம போராடணும் அப்படிங்கறத என்ன செய்றாங்க, எல்லாரும் சேர்ந்து அதாவது ஒரு அறிக்கை தயாரிக்கிறாங்க. இந்த கூட்டமைப்பு கட்டபொம்மன் ஆர்வத்தை ரொம்ப என்ன தூண்டியது. நம்மளும் என்ன செய்யலாம், அதுல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. கலெக்டர் லூசிங்டன் prevented கட்டபொம்மன் from meeting the மருது பிரதர்ஸ். உடனே என்ன செய்றாரு, லூசிங்டன் இதை தடுக்க நினைக்கிறாரு. ஏன், கட்டபொம்மன் அதை சேர்ந்துட்டோம்னா எல்லாம் சேர்ந்து நம்மளை எதிர்த்து ரொம்ப சண்டைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, கட்டபொம்மனை அதுல ஜாயின் பண்ண விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. But Marudhu brothers and Kattapomman jointly decided on the confederation with the British. உடனே மருது பிரதர் என்ன நினைக்கிறாரு, இல்ல நம்ம எல்லாரும் அதை ஜாயின் பண்ணிட்டு என்ன செய்யணும், எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு அமைப்பு இருக்கும், அப்ப அவங்கள ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கட்டபொம்மன் ட்ரை டு இன்ஃபுளுன்ஸ் சிவகிரி பாளையக்காரஸ் who refused to join. ஆனா கட்டபொம்மன் ட்ரை டு இன்ஃபுளுன்ஸ் என்னது, சிவகிரி என்ன செய்யறாரு, உடனே கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரரை தங்களோடு இணைக்க சொல்றாரு. ஓகேயா? சோ இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது, கட்டபொம்மன் அட்வான்ஸ் டுவர்ட்ஸ் சிவகிரி, பட் பாளையக்காரஸ் ஆஃப் சிவகிரி வாஸ் a tributary to the company. ஆனா என்ன செய்ய முடியல, இதை மறக்கிறாரு. அதனால சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் போறாரு. ஆனா சிவகிரி பாளையக்காரர் கம்பெனிக்கு கப்பம் கட்டி வந்ததுனால கட்டபொம்மன் சிவகிரியை நோக்கி என்ன செய்றாரு, அந்த கம்பெனிகிட்ட என்ன சொல்றாரு, எப்படி நாங்க சிவகிரிய எங்களோட நாங்க சேர்த்துருவோம் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு சவால் விடுறாரு. ஓகேயா? சோ the company considered the expedition of the Kattapomman as a challenge to their authority. என்ன செய்றாரு, ஒரு சேலஞ்ச் விடுறாரு, என்ன சவாலாக நினைக்கிறாரு. நம்ம எப்படியும் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே ஒரு கூட்டமைப்பை வச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்ம அவங்களை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு யாரு, கட்டபொம்மன். சோ the company ordered the army to march in the திருநெல்வேலி. உடனே என்ன செய்யுது, இதை பார்த்த உடனே கம்பெனி தனது படைகளை எங்க நோக்கி படையெடுக்க நினைக்கிறாங்க, திருநெல்வேலி. ஏன்னா திருநெல்வேலி ஏரியா தான் மெயின் ஏரியாவா இருக்கு, அங்கதான் யார் இருக்கா, பாஞ்சாலங்குறிச்சியில கட்டபொம்மன் இருக்கிறாரு. உடனே என்ன செய்றாரு, லூசிங்டன் என்ன சொல்றாரு, கலெக்டர் இது வந்து சரியா வராது, ஏன்னா வந்து கட்டபொம்மனும் சிவகிரி மருது பிரதர்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது, கட்டபொம்மனை தாக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்றாரு, அங்க திருநெல்வேலியை நோக்கி படைகளை அனுப்புறாரு. ஆர்மி டு மார்ச் ஆன் த திருநெல்வேலி. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகுது, பாஞ்சங்குளம் குறிச்சி நோக்கி போகுது. ஓகேயா? ஓகே, see in May 1799 Lord Wellesley issued orders from Madras for the advance of force from the Tiruchirappalli, Tanjavur and Madurai to Tirunelveli. ஓகேயா? சோ 1799ல மெட்ராஸ்ல இருந்த வெல்லஸ்லி, வெல்லஸ்லி தான் அந்த சமயத்துல யாரா இருக்காரு, வைஸ்ராயா இருக்கிறாரு. ஓகேயா? சோ இவரு என்ன செய்றாரு, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை எல்லா பகுதிகள்லாம் என்ன செய்றாரு, நிறுத்தி வைக்கப்பட்ட படைகளை எல்லாத்தையும் எங்க அனுப்புறாரு, திருநெல்வேலிக்கு எல்லாம் போட்டு அங்கதான் யார அடிச்சு நொறுக்கணும், கட்டபொம்மனை அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு எல்லா இடமும் வச்சிருந்த படைகளை அவ்வளோத்தையும் சேர்த்து எங்க அனுப்புறாரு, திருநெல்வேலிக்கு அனுப்புறாரு. மேஜர் பானர்மேன் கமாண்டர் த ட்ரூப்ஸ். பானர்மேன் தான் யாரு, கமாண்டர் இன் சீஃப்னா யாரு, படை தளபதியாக பதவி ஏற்கிறார். ஓகேயா? மேஜர் பானர். ஓகே, இந்த ட்ராங்கூர் ட்ரூப்ஸ்
Trivandrum troops to join the British. ஒன்னு என்ன ஆகுது, திருவாங்கூர்ல கொஞ்சம் படைகள்லாம் இருக்கு, அந்த படையும் யார் கூடால சேர்த்தாச்சு, பிரிட்டிஷ்காரங்க கூடால, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூடால சேர்த்தாச்சு. ஸோ ஆன் September 1799 the ultimatum was served the Kattapomman to surrender. என்ன ஆகுது, கட்டபொம்மன் அங்க போய் படையெடுத்து போனோடனே அவங்கள்ட்ட நிறைய யார் வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி நிறைய வெப்பன்ஸ் வச்சிருந்திருப்பாங்க இல்லையா. அந்த சமயத்துல கட்டபொம்மன் சரணடைய கோரிய நிபந்தனை உண்டு 1799 செப்டம்பர் 1 வழங்கப்படுகிறது. ஓகேயா. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கட்டபொம்மன் evasive reply prompted Bonaparte to attack his fort. ஆனா என்ன செய்யல, கட்டபொம்மன் எந்த இதுலயும் பிடி கொடுக்காம பேசுறாரு. என்ன இவன் என்ன பெரிய இவனா, நம்மளுக்கு நல்லா என்ன தெரியும், நமக்கு நல்லா போர் செய்ய தெரியும் அப்படின்னு நிலையில நம்ம எப்படியாவது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன செய்யலாம், தாக்கி அவங்கள அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நினைச்சாரு, ஒரு பிடி கொடுக்காம பேசுறாரு. இதை கேட்டவொன்னா பானர்மன் கோட்டை நினைச்சிடாரு, தாக்குறாரு. இவன் என்ன நம்ம சொன்னது அடங்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பானர்மன் நினைச்சிடாரு, அந்த போர்ட்டை தாக்குறாரு. Bonaparte moved his entire army to Panchalanguchi on 5th September. என்ன செய்றாரு, எல்லாத்தையும் இது பண்றாரு, முழுமையா எல்லா படைகளையும் நினைச்சாரு பாஞ்சலங்குறிச்சியை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எல்லாம் அந்த நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தஞ்சாவூர், திருநெல்வேலி, அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி, மதுரை எல்லா படைகளையும் எங்க வந்துட்டு அங்க வந்து குமிச்சாச்சு. இப்ப என்ன ஆக முடியாது, கட்டபொம்மனால கண்டிப்பா எல்லா படைகளும் வரும்போது அவரால் என்ன செய்ய முடியல, இது பண்ண முடியாது இல்லையா. they cut off all the communications to the fort. Bonaparte deputed Ramalinga to convey a message asking Kattapomman to surrender. ஒன்னு என்ன செய்றாரு, இப்படி இருக்கும்போது பானர்மன் ராமலிங்கரை தூதுவரை அனுப்பி கட்டபொம்மனை நீ எப்படியாவது நினைச்சது சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா. அந்த சமயத்துல ராமலிங்கையர் அங்க ஒரு தூதுவராக இருக்கிறாரு. யாரு, ஒரு நடுவுல எனது மீடியேட்டர், இவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, அவனை வந்து சரணடைய சொல்லு, இல்லன்னா நாங்க என்ன செய்வோம், கண்டிப்பா கட்டபொம்மனை போர் செய்து அவனை அடிபணைய வைப்போம், அவனை கொன்றுவோம் அப்படிங்கிறாங்க. சோ என்ன செய்யல, கட்டபொம்மன் refused. கட்டபொம்மன் என்ன செய்யல, அதுக்கு அக்செப்ட் பண்ணல. ராமலிங்கையர் gathered all the secrets of the fort and on the basis of his report Bonaparte decided to strategy of the operation. ஓகே, என்ன செய்றாரு, இது அந்த என்ன செய்றாரு, கோட்டையின ரகசியங்கள் அனைத்தையும் ராமலிங்க சேகரிக்கிறாரு. என்னென்ன எங்கெங்கெல்லாம் நம்ம எப்படி இருந்து பதுங்கி தாக்கலாம் அப்படிங்கறத எல்லாம் சேகரிக்கிறாரு. அவரது அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பானர்மன் தாக்குதல் உத்திகளை வடிவமைக்க சேர்த்துக்கிட்டு என்ன செய்றாரு, அங்க போய் சொல்றாரு, இந்த ஏரியால இவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை வச்சுட்டு பானர்மன் என்ன செய்றாரு, ரெடி ஆகுறாரு. இனி ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம என்னதான் செய்யணும், இவனை கண்டிப்பா அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. சோ பானர்மன் டிசைடட் டு வாட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த ஆபரேஷன். ரெடி ஆகுறாரு, யாருக்கு, போர் செய்யறதுக்கு. இனி கிளாஸ் அட் கலர்பட்டி, என்னது எந்த இடத்துல, கல்லர்பட்டி. ஓகே, இந்திய கிளாஸ் அட் கல்லர்பட்டி சிவசுப்ரமணியர் வாஸ் டேக்கன் பிரிசனர். கல்லர்பட்டி இடத்துல வச்சு நினைச்சாரு, சண்டை நடந்ததுல சிவசுப்ரமணியன் நினைச்சாங்க கைது செய்து அவரை வந்து ஜெயில போட்டுறாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் ஆஃப் கட்டபொம்மன். ஓகேயா, எப்படி கட்டபொம்மனை தூக்கில போடுறது. கட்டபொம்மன் எஸ்கேப் டு புதுக்கோட்டை. என்ன செய்றாரு, இப்போ ரொம்ப எல்லா படைகளும் வந்துருச்சு, நல்லா புரிஞ்சுங்க. திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி எல்லா படைகளையும் அங்க பண்ணோம்னா இவரால தாக்கு பிடிக்க முடியல. எப்படி சிவசுப்ரமணியன் என்ன செய்தாச்சு, ஜெயிலத்துக்கு போட்டாச்சு, இனி நம்மளாதான் அடிச்சு குரலுக்கு வருவாங்க, சோ நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு ஓடுறாரு. யாரு, Kattapomman. The British put a price on his head, betrayed by the Rajas of Ettayapuram and Pudukkottai. Kattapomman was finally captured. ஓகேயா, ஆனா புதுக்கோட்டைக்கு தப்பி போறாரு. அங்க அவரது தலைக்கு ஒரு என்ன செய்றாங்க பிரிட்டிஷ்காரங்க, நீ அவனை பிடிச்சு கொடுத்தா உனக்கு நிறைய காசு தருவோம், நிறைய உனக்கு இடம் தருவோம், அது தருவோம், இது தருவோம். உடனே என்ன செய்றாங்க, எட்டயபுரம் அதே மாதிரி புதுக்கோட்டை அரசர் என்னது சரியான துரோகி, அந்த துரோகி என்ன செய்றாங்க, கட்டபொம்மனை என்ன செய்றாங்க, பிடிச்சு கொடுத்துறாங்க. ஏன்னா நம்மளுக்கு அவன் நிறைய காசு தருவாங்களே அப்படின்னு பிடிச்சு கொடுத்துருவாங்க. என்ன ஆகுது, இதனால கட்டபொம்மன் வாஸ் ஃபைனலி கேப்சர்ட். கட்டபொம்மன் என்ன செய்தாச்சு,
கேப்சர் பண்ணியாச்சு. சிவசுப்ரமணியர் வாஸ் எக்ஸிக்யூட்டட் அட் நாகலாபுரம் on 13th September. அதே டைம்ல சிவசுப்ரமணியன் என்ன நாகலாபுரத்துல செப்டம்பர் 13ல தூக்குல போட்டாச்சு. பானர்மன் மேட் mockery of tribal for Kattapomman in the fort of the Palekaras of on 6th October. சோ அப்படி போட்ட உடனே என்ன செய்றாங்க, பானர்மன் விசாரணை என்ன பேர்ல ஒரு கூத்து கேலி இந்த ஒரு கமெண்ட் பண்ணிக்கிட்டு பாளையக்காரர்களின் முன்பாக அக்டோபர் 16th அவரை விசாரணை நடத்துறாங்க. During the trial, Kattapomman bravely admitted all the charges leveled against him. ஆனா என்ன செய்றாரு, அந்த அப்படி தன் மீது என் மீது இல்ல நீங்க எல்லாம் என் மீது எந்த குற்றமும் இல்ல, ஆனா நீங்க என்ன செய்றீங்க, என்ன குற்றச்சாட்டுகளை செய்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த விசாரணையின் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளையும் என்ன செய்றாரு, ஏற்றுக்கிட்டாரு. ஆனா ஏன்னா இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா என்ன செய்றாரு, கட்டபொம்மன் was hanged from the tamarind tree in the old fort of Kayathar close to Tirunelveli in fort of the few Palekaras. என்ன செய்றாங்க, இப்படி இருக்கும்போது அவர் திருநெல்வேலி அருகில உள்ள கயத்தார் நடத்துல ஒரு புளிய மரத்துல என்ன செய்யாங்க, மற்ற அவனோட 2-3 பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க. அவங்க முன்னிலையில என்ன செய்திருக்காங்க, தூக்கு போட்டு விட்டுட்டாங்க. சோ அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு என்ன செய்யல, அவரால முடியல. Thus end of his life celebrated Palekaras of Panjalanguruchi. Many folk ballads on Kattapomman helped keep his memory alive among the people. ஆனா அவர் நல்ல ஒரு talented person. ஆனா கட்டபொம்மனை எனது யாருமே அந்த அப்ப இருந்த மக்கள் என்ன செய்யல, அவங்கள மறக்க முடியாத அளவுக்கு இருந்த ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு மக்கள் அவரை என்ன செய்தாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. ஓகேயா. அடுத்து பாத்தீங்கன்னா மருது பிரதர்ஸ். ஓகேயா, மருது பிரதர்ஸ், பெரிய மருது அண்ட் வெள்ள மருது. ஓகேயா, என்ன மருது, 2 மருது இருக்காங்க. என்ன மருதுல, பெரிய மருது அண்ட் வெள்ள மருது. ஓகே, 2 பிரதர்கள் தான். ஓகேயா, சின்ன மருது பெரிய மருது சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகேயா, அவங்க தம்பி சின்ன மருது. 2 பேரும் எங்க உள்ளவரு, முத்துவடுகநாதர். ஓகே, சரி, பெரிய மருது ஆர் வெள்ள மருது அண்ட் இஸ் யங்கர் பிரதர் சின்ன மருது. ஓகேயா, பெரிய மருது அல்லது வெள்ள மருது, பெரிய மருது அல்லது வெள்ள மருது, அவருடைய பிரதர் யாரு, சின்ன மருது. was able to general of முத்து வடுகர் ஆஃப் சிவகங்கை. ஓகேயா, புரியுதாமா, முத்து வடுகர் ஆஃப் சிவகங்கை. யாரு, முத்து வடுகர் ஆஃப் சிவகங்கை. சிவகங்கையில முத்துவடுகநாதர் இருக்காருல, அவருடைய திறமையான படை தளபதிகளாக இருந்தவங்க யாரு, வெள்ள மருதுவும் அவருடைய சின்ன மருதுவும். ஓகேயா, ஆஃப்டர் முத்துவடுகநாதர்ஸ் டெத் இன் த காளையார் கோவில் பேட்டில் மருது பிரதர்ஸ் assisted in restoring the throne of வேலுநாச்சியார். என்ன செய்றாங்க, அவரு இறந்த பிறகு அந்த காளையார் கோவில் பேட்டில், டெத் ஆஃப் காளையார் கோவில் பேட்டில் யாரு, முத்துவடுகநாதர். அப்புறம் இந்த பிரதர்ஸ், இந்த யாரு, மருது பிரதர்ஸ் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி இதுல யாரு கூட, வேலுநாச்சியார் கூட ரெஸ்டோர் பண்ணி இருக்கிறாங்க. ஓகேயா, வேலுநாச்சியார் கூட எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு அவங்கள ஆட்சி செய்யறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. So in the last of the 18th century, Marudhu brothers organized resistance against the British. ஆனா 18th centuryக்கு பிறகு என்ன செய்றாங்க, மருது பிரதர்ஸ் யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க, பிரிட்டிஷ் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. After the death of Kattapomman, they worked along with his brother ஊமைத்துரை. After the death of கட்டபொம்மனுக்கு இறந்த பிறகு they worked along brother ஊமைத்துரை, அவருடைய பிரதர் ஊமைத்துரை கூட சேர்ந்து என்ன செய்றாங்க, எல்லாமே பேசி முடிவு பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. They blended the granaries of the Nawab and caused damage and destruction to the company troops. ஆனா இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நவாப்புக்கு சொந்தமான களஞ்சியங்கள் இருக்கு இல்லையா, கிரானரி களஞ்சியங்கள் கொள்ளையிட்டதோடு கம்பெனி படைகளுக்கு பெருஞ்சேதத்தை அழிவையும் ஏற்படுத்தினார்கள். கம்பெனியின் படைகளுக்கு பெருஞ்சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தினாங்க. ஓகேயா, அடுத்து ரிபெலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ். ரிபெலியன் ஆஃப்
Marudu brothers. Despite the suppression of Kattapomman's revolt in 1798, rebellion broke out again in 1800. என்ன ஆகுது 1799ல தான் யாரு தூக்குல போட்டாங்க கட்டபொம்மனை. 1800ல மீண்டும் அடுத்த ஒரு பிரச்சனை உருவாகிட்டு இருக்குது. இந்த பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் it is referred to as the second பாளையக்காரர் வார். ஓகேயா, இந்த பிரிட்டிஷ் ரெக்கார்டுல பார்க்கும்போது இது வந்து ரெண்டாவது ஒரு பாளையக்காரர் போர், அப்படி இரண்டாவது பாளையக்காரர் போர் நீ சொல்ல அளவுக்கு ப்ராப்ளம் வருது. It was directed by the conference consist of Marudhu Pandians of Sivagangai, Gopala Nayak of Tindukal, Kerala Varman of Malabar, and Krishnappa Nayak and Doon Daji of Mysore. ஓகேயா, இதுல யாரு இதுல வந்து முக்கியமான மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா யாரெல்லாம் மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கை, அதே மாதிரி கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல்ல உள்ள கோபால நாயக், கேரளா வர்மன் ஆஃப் மலபார்னா கேரளால இருக்கு. ஓகே, கிருஷ்ணப்ப நாயக்கர் அண்ட் தூண்டா தாஜி அப்படிங்கிறவரு எங்க உள்ளவரு, மைசூர்ல உள்ளவரு. இவங்கெல்லாம் அதுல குரூப்ல இருக்கிறாங்க. ஓகேயா, சரி அடுத்து in April 1800 they met at Virubakshi and decided to organize an uprising against the company. In April 1800ல எல்லாரும் எங்க மீட் பண்ணிட்டாங்க, விருபாக்ஷில மீட் பண்ணி என்ன செய்யலாம், யாரை எடுத்து போராடணும்னு நினைக்கிறாங்க, பிரிட்டிஷ் எடுத்து போராடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. The uprising which broke out in Coimbatore on June 1800 soon spread to Ramanathapuram and Madurai. So இந்த பிரச்சனை எங்க வருது, broke out in கோயம்புத்தூர்ல பிரச்சனை ஆகுது 1800ல and spread to Ramanathapuram and Madurai. எங்க வந்துருது, ராமநாதபுரத்துக்கும் பிரச்சனை உருவாகியாச்சு, அடுத்து மதுரைக்கும் அது வேகமா பரவிக்கிட்டு இருக்குது. The company got wind of it and declared war on Krishnappa Nayak of Mysore, Kerala Varman of Malabar and others. உடனே கம்பெனி என்ன சொல்லுது, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணதுனால இவங்களை எல்லாம் செய்யணும், இவங்களுக்கு மேல நம்ம போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, ரெடி ஆகுறாங்க. The பாளையக்காரர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் and தாராபுரம் were caught and hanged. என்ன யாரு, இந்த பாளையக்காரர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல உள்ளவரும் சத்தியமங்கலத்துல உள்ளவங்களும், அப்புறம் இந்த ஏரியா தாராபுரம் were haunted and என்னது, தாராபுரத்துல, கோயம்புத்தூர்ல, சத்தியமங்கலத்துல இங்க ஆகிய உள்ள யாரு பாளையக்காரர்களை பிடிச்சு அவங்களை நினைச்சாங்க, தூக்கில போட்டுட்டாங்க. In February 1801 the two brothers of Kattapomman, Umathurai and Chevathaiya escaped from the Palayamkottai prison to Kumudi, from where Chinna Marudhu took them in Siruvayal is capital. என்ன ஆகுது, சோ இப்படி இருக்கும் பொழுது 1801ல என்ன செய்றாங்க, பிப்ரவரியில கட்டபொம்மன் சகோதரன உமத்துரையும் சிவத்தையும் பிப்ரவரி 1801ல வந்து பாளையங்கோட்டை சிறையில இருந்து தப்பி கமுதியில பதுங்கியிருப்பதை அறிந்த சின்ன மருது அவர்களை தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்து செல்றாரு. யாருடைய தலைமையிடம் மருது பிரதருடைய கேபிட்டல், அங்க அழைச்சிட்டு போறாங்க. The fort at Panjalanguruchi was reconstructed in record time. என்ன செய்றாங்க, அந்த சமயத்துல fort at Panjalanguruchi was reconstructed, ரெண்டாவது reconstruct பண்றாங்க. The British troops under Colin Macaulay retook the fort in April and மருது brothers sought shelter in சிவகங்கை. So அப்படி இருக்கும்பொழுது என்னது, மக்காலே மாஞ்சாங்குறிச்சி கோட்டையில மிக குறைந்த காலத்துல மீண்டும் நினைச்சாங்க, கட்டி முடிக்கப்படுறாங்க. காலின் மக்காலே தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரல்ல என்ன செய்றாங்க, மீண்டும் கோட்டையை இட்டதால என்ன செய்றாங்க, மருது சகோதரர்கள் சிவகங்கையில அடைக்கலம் கொடுக்கறாங்க. என்ன வந்து அடுத்து பாத்தீங்கன்னா, the English demanded that the Marudhu brothers hand over the fugitives Umathurai and Chevathaiya. They were refused, but they refused. என்ன செய்றாங்க,
ஊமத்துறையும் சிவத்தையாயும் எங்களுக்கு என்ன செய்யணும், தப்பி ஓடியவர்களை ஒப்படைக்கணும், எங்கள்கிட்ட கொண்டு ஒப்படைக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க, மருது பிரதேசத்தை சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் நாங்க என்ன செய்ய மாட்டோம், கூட்டி கொடுக்க மாட்டோம், யார ஊமத்துறையும் சிவத்தையாயும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், கூட்டி தரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. கர்னல் அக்னி and Colonel Innes march on சிவகங்கை. ஒன்னு நினைச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்க மார்ச் பண்ணிட்டு போறாங்க, ஆர்மியா சிவகங்கை நோக்கி போறாங்க. இன் ஜூன் 1801 மருது பாண்டியஸ் issued proclamation of independence which is called Tiruchirappalli proclamation. ஒன்னு நினைச்சாங்க மருது பிரதேச ஜூன் 1801ல விடுதலை எங்களுக்கு தரணும், என்ன செய்யணும், எங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தரணும் அப்படின்னு ஒரு பெரிய டிக்ளரேஷன், அதாவது ஒரு அறிக்கை விடுறாங்க. Proclamation of 1801. Okay, yeah. So, the Proclamation of 1801 was yearly call to the Indians to unite against the British. என்ன செய்யணும், நாங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம், எல்லாரும் சேர்ந்து நாங்க வந்து 1801ல எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு பண்ணணும், புரியுதுங்களா? இந்தியன்ஸ் டு யூனிட் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ், எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், ஒரு யூனிட் பண்ணணும் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ். கட்டிங் அக்ராஸ் த ரீஜன் காஸ்ட் கிரீட் அண்ட் ரிலிஜன், எந்த காஸ்ட், எந்த கிரீடு, அதாவது எந்த இனம், எந்த மொழி அப்படிலாம் பார்க்க கூடாது, எல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட்டியா பண்ணி யாருக்கு எதிர்த்து, பிரிட்டிஷ் எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்றாங்க. The proclamation was passed on the wall of the Nawab's palace and Tiruchirappalli fort and the wall of Srirangam temple. என்ன செய்றாங்க, அந்த proclamation என்ன செய்றாங்க, பிரிட்டிஷ் அந்த வால் இந்த ஸ்ரீரங்கம் கோயில சுற்று சுவர்ல ஒட்டப்படுறாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தரணும் அப்படின்னு நிறைய அறிக்கையை என்ன செய்றாங்க, ஒட்டுறாங்க. உன்னை இது யாரு பிரிட்டிஷ் இருப்பாங்களா, அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ஓகே, சரி. மெனி பாளையக்காரஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி ரெயில் டுகெதர் டு ஃபைட் அகைன்ஸ்ட் த இங்கிலீஷ். நிறைய பாளையக்காரஸ் எல்லாம் சேர்ந்து என்ன செய்றாங்க, போராட்டம் பண்றாங்க. எங்களுக்கு பிரிட்டிஷ் காட்ட இருந்து என்ன செய்யணும், எங்களுக்கு விடுதலை தரணும், நாங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும், எங்களுக்கு தரணும் அப்படின்னு கேக்குறாங்க. சின்ன மருது collected nearly 20,000 men to challenge the English army. சின்ன மருது 20,000 மக்களை கலெக்ட் பண்ணிட்டு சேலஞ்ச் பண்றாரு, கண்டிப்பா நினைச்சுவேனே அவங்கள எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்றாரு. பிரிட்டிஷ் reinforcements were rushed from Bengal, Ceylon and Malaya. The Raja புதுக்கோட்டை, எட்டயபுரம் and the Tanjavur stood by the British. என்ன செய்றாங்க, 20,000 ஆளுகளை திரட்டிட்டு போனாங்க. சிலான், மலேயா எல்லா இடங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகளை உடனே வர சொல்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு கான்சன்ட்ரேஷன் கூடியாச்சு, இவங்க கூடும்போது இவங்களை ஏத்து போறோம்னா இன்னும் நிறைய படைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அங்கங்கே அமைக்கப்பட்டிருந்த படைகள் எல்லாத்தையும் வர சொல்லி என்ன செய்றாங்க, புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் அரசர்கள் பிரிட்டிஷாரிடம் என்னது எல்லாரும் பிரிட்டிஷ் கிட்ட சேர்ந்துட்டாங்க. இதான கூட்டி கொடுக்குறவன் என்னதுல ஒற்றுமையே கிடையாதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லையா. ஊர்ல உள்ளவனே என்ன செய்யல, நம்ம ஒற்றுமை இல்ல, பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. யாரெல்லாம், புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர்ல உள்ள அரசர்கள் எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஃபாலோட் பை த இங்கிலீஷ் ஸ்பிளிட் த ஃபோர்ஸ் ஆஃப் forces of பாளையக்காரா. என்ன ஆகுது, இதை இந்த பிரித்தாளும் கொள்கையை ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய காசை கொடுத்தோன்னா அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணி இவங்களுடைய படைகளை எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன அவங்களுக்கு ஈஸியா நம்மள என்ன செய்யலாம், ஜெயிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குது இல்லையா. என்ன ஆகுது, அடுத்து அவங்க ரெடி ஆகியாச்சு, டிக்ளேர் வார் பண்றதுக்கு ரெடி ஆகியாச்சு. ஃபால் ஆஃப் சிவகங்கை, எப்படி சிவகங்கை பிரிட்டிஷுக்கு ஃபால் ஆகும், பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடி பணியுது அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். In May 1801, the English attacked the rebellions in Tanjavur. English attacked rebellion Tanjavur and Tiruchirappalli. எங்க வருது, இங்கிலீஷ் எந்த பிளேஸ் அட்டாக் பண்ணியாச்சு, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி. The rebels went to பிரான்மலை and காளையார் கோவில். அடுத்து ரிபல்ஸ் எங்க போகுது, பிரான்மலைக்கும் காளையார் கோயிலுக்கு போகுது. They were again defeated by the forces of the English. யாரு, எதனால, இவங்க வந்து அங்க காளையார் கோயில் தஞ்சம் புகுந்தா அவர்கள் பிரிட்டிஷ் படைகளால் என்ன செய்யறாங்க, மீண்டும் தோற்கடிக்கப்படுகின்றாங்க. ஏன்னா அவங்களுடைய படைகள் அதிகமா இருக்கு இல்லையா, அவங்களுடைய வெப்பன்ஸும் அதிகமா, போர் கருவிகளும் அதிகமா இருக்குது. இந்த எண்ட் ஆஃப் த
In the end, the superior military strength and the able commander of the English company prevailed. ஏன்னா அவங்க வந்து நல்ல வெல் ட்ரெயின்டு பீப்புளா இருப்பாங்க, அதுலயே இருப்பாங்க. இப்ப பார்த்தாலும் அதே எப்படி போர் செய்யணும், எப்படி நம்ம வந்து அவங்கள எதிர்த்து போராடணும், எப்படி நம்ம பிளேஸை கேப்சர் பண்ணணும், அதே வெல் ட்ரெயின்டு ஆர்மியா இருப்பாங்க, நல்ல கமாண்டரா இருப்பாங்க. சோ அவங்கள எதிர்த்து இவங்களால போர் பண்ண முடியல. The rebellion failed and சிவகங்கை was annexed 1801. என்னது செய்தி, இவங்களுடைய ரிபெலியன் கம்ப்ளீட்லி ஃபெயில்டு. சோ சிவகங்கை was annexed in 1801. சிவகங்கையை கேப்சர் பண்ணிட்டாங்க. The மருது பிரதர்ஸ் were executed in the fort of திருப்பத்தூர் and near ராமநாதபுரம் on 24 October 1801. என்னது மருது பிரதர்ஸ் were executed. What is executed? Hanged. அவர் என்ன தலைய என்ன செய்ய துண்டிக்கப்படுறது. ராமநாதபுரத்து அருகில் உள்ள அமைந்த திருப்பத்தூர்ல 1801 அக்டோபர் 24 மருது பிரதர்கள் என்ன செய்தாங்க, தூக்கிலிடப்பட்டனர். ஓகேயா, தூக்கில இடப்பட்டனர். ஊமத்துரை சிவத்தையா were escaped and beheaded at பாஞ்சாலங்குறிச்சி on 16th November 1801. புரியுதுங்களா? அடுத்து என்ன செய்றாங்க, ஊமத்துறை சிவத்தையம் பிடிக்கப்பட்டு 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சி தலையை என்ன செய்றாங்க, துண்டிக்கப்பட்டனர், தலையை துண்டிச்சுட்டாங்க. 73 rebels were exiled to Bangkok in Malaya. 73 rebels people என்ன செய்றாங்க, மலையாக்கு நாடு கடத்தப்படுறாங்க. Though the பாளையக்காரர்ஸ் fell into the English, their exploits and sacrifice inspired later generations. அப்படி அவங்க வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்க கையில எடுத்தா கூட அந்த மக்களுடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய தியாகங்கள் என்னைக்குமே அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். Thus the rebellions of மருது brothers, which is called South Indian rebellion. இந்த ப்ராப்ளத்தை தான் மருது பிரதர்ஸ் எல்லாரும் செய்யப்பட்ட பிரச்சனையை ஒரு பெரிய கான்ஃபெடரேஷனை தான் என்ன சொல்றாங்க, சவுத் இந்தியன் ரிபெலியன் சொல்றாங்க. as a landmark event in the history of Tamil Nadu. இது ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு பெரிய வரலாற்றின் சாகாப்தமாக அழைக்கப்படுகிறது, ஒரு தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுகிறது. ஓகேயா, அடுத்து பாத்தீங்கன்னா கர்நாடிக் ட்ரீட்டி 1801. The suppression of the Palayakaras rebellion of 1799 and 1801 resulted in the liquidations of all the local chieftains of Tamil Nadu. Okay, அடுத்து கர்நாடகா உடன்படிக்கை, அதாவது அக்ரிமெண்ட், அதாவது ட்ரீட்டி. ஓகே, 1801 1799 அண்ட் 1801 இருந்து 1800 to 1801 பாளையக்காரர்கள் பெரிய கலகத்தை பாளையக்காரர்கள் என்ன செய்றாங்க, கலக அடக்கப்பட்டதன் விளைவு என்ன செய்யுது, உள்ளூர்ல இருந்த அங்க இருந்த மக்களுக்கு என்ன செய்யுது, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது. நம்மள என்ன செய்யணும், நம்ம இதை இப்படியே விட்டுட்டு இருக்க கூடாது, நம்ம இன்னும் மறுபடியும் என்ன செய்யணும், இன்னும் நம்ம சீஃப்டன்ஸ் அவருடைய தலைவர்கள் இருப்பாங்களா சேர்ந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. Under the terms of the Carnatic Treaty of 31 July 1801, British assumed the direct control over the Tamilakam and the Palayakara system came to an end with the demolition of the all forts and disbandment of their army. ஆனா என்ன செய்யல, 1801 31 ஜூலைல என்ன செய்தாங்க, பிரிட்டிஷ் assumed a direct control over தமிழகம். என்ன செய்தாங்க, 1801 என்ன செய்றாங்க, கர்நாடகா உடன்படிக்கை ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி தமிழ் ஃபுல்லாவே யாருக்கு கட்டுப்பாட்டு, தமிழ்நாடு ஃபுல்லா யாரு கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு, பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பாளையக்காரர் அப்படின்னு ஒரு இதே கிடையாது, புரியுதுங்களா? முறையே இந்த பாளையக்காரர் அவரு தான் ஹெட், அவரு கண்ட்ரோல் பண்ணுவாரு, இதே கிடையாது. ஃபுல்லா யாரு கையில வந்துருச்சு, பிரிட்டிஷ் கையில வந்துருச்சு. ஓகே, அடுத்து தீரன் சின்னமலை. அடுத்தது யாரு, தீரன் சின்னமலை. வாஸ் born in தீர்த்தகிரி. எந்த இடத்துல, தீர்த்தகிரி in 1756. எந்த இடத்துல பிறந்தாரு, தீர்த்தகிரியில 1756 பிறந்திருக்கிறாரு. தீரன் வாஸ் வெல் ட்ரெயின் இன் சிலம்பு. அவர் என்னது, ரொம்ப சிலம்பு சுத்தல பெரிய நல்ல வெல் ட்ரெயின் பர்சன். ஆர்ச்சரி, காஸ் ரைடிங் அண்ட் மாடர்ன் வார்ஃபேர். என்னது, அவரு சிலம்பு நல்லா விளையாடுவாரு, வில் வித்தையில நல்லா இது பண்ணுவாரு. அதே மாதிரி குதிரையில நல்லா சவாரி செய்து நல்ல ஒரு ட்ரெயின் எடுத்தவர் யாரு, தீரன் சின்னமலை. ஓகேயா. Okay, he was involved in resolving family and land disputes in the Kongu region. என்ன செய்வாரு, கொங்கு ரீஜியன். ஓகேயா,
இவர் என்ன இது வந்து இவர் என்னது கொங்கு நாட்டு பகுதியில அவர் வந்து கொங்கு பகுதியில குடும்ப அடைநில பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் சில ஈடுபட்டாரு. As this region was found under the control of மைசூர் சுல்தான், அது யாருக்கு கையில இருந்து அந்த ரீஜன்ஸ் எல்லாம் யாரு கையில இருந்து மைசூர் சுல்தான் கையில இருந்துச்சு. டாக்ஸ் வாஸ் கலெக்டட் பை திப்புஸ் திவான் முகமது அலி. ஆனா அந்த டாக்ஸை யார் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தா? திப்புஸ் திவான், திப்பு இருக்கிறார் இல்லையா அவருடைய திவான் யாரு? முகமது அலி. ஓகேயா. Once when the divan was returning to Mysore with the tax money, என்ன சொல்றாரு? இதனால அவருடைய திவான் இருக்கிறார் இல்லையா திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் வரி என்ன வசூலிக்கப்படுகிறாங்க. ஒரு முறை திவான் வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோடு மைசூருக்கு திரும்பி கொண்டிருக்கும் போது தீர்த்தகிரி அவரை வந்து வழிமறிச்சு வரி பணம் முழுவதையும் நினைச்சிட்டாங்க, பறிச்சிட்டாரு. ஓகேயா. தீர்த்தகிரிங்கிறவர் என்ன செய்றாரு? அந்த வரி பணத்தை அவ்வளத்தையும் பறிச்சிட்டாரு. யாரு? தீர்த்தகிரி. பிளாக் இஸ் வே அண்ட் கான்ட்ரசி. ஓகேயா. கான்ட்ரசி. He left Muhammad Ali. ஓகேயா. He let Muhammad Ali go by instructing him to tell his sultans that Chinnamalai, who is between the Sivamalai and Chinnamalai, was one who took away taxes. என்ன சொல்றாரு? அவர் முகமதியிடம் சிவமலைக்கும் சின்னமலைக்கும் இடையே இருந்த சின்னமலை வரி பணத்தை என்ன செய்யறது? பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் என்ன செய்யறது? சொல் அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு என்ன செய்யறாரு? தீரன் சின்னமலை அவருக்கு பேர் என்ன தீரன் சின்னமலைன்னு பேர் வந்துச்சு. புரியுதுங்களா? அவர் வந்து வாங்கி கொடுத்தனால தீரன் சின்னமலைன்னு சொல்றாங்க. So அடுத்து என்னதுன்னா, thus he gained the name Thiran Chinnamalai. The offended Divan sent a contingent to attack Chinnamalai, and both the forces met and fought at the Nayal river bed. Chinnamalai emerged victors. அப்படி இருக்கும்போது திறன் சின்னமலை வந்து என்ன செய்றாரு? திவான் சின்னமலையை தாக்க படைய ஒண்ணு அனுப்புறாரு. ஒன்னு என்ன ஆகுது? இரு படைகளுக்கும் நெய்யால்னு ஒரு இடம் ஆறு நெய்யால் ஆறு, அந்த ஆற்றங்கரையில ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இதுல யாரு? சின்னமலை வெற்றி பெறுறாரு. புரியுதுங்களா? After Tipu's death, Thiran Chinnamalai built a fort and fought the British without leaving the palace. அப்படி இருக்கும்போது திப்பு இறந்திருக்கு பிறகு அந்த கோட்டைய போராடிட்டே இருந்தாரு. Hence the place is called இந்த பிளேஸ் பேர் என்ன? ஓடா நிலை. அந்த இடத்தை என்ன ஓடா நிலை அப்படின்னு பேர் வச்சாங்க. He launched the guerrilla attacks and avoided capture. அவர் வந்து நல்ல கொரில்லா மெத்தட் அவருக்கு நிறைய தெரியும். கொரில்லா என்னது? மறைந்திருந்து தாக்குற முறையை நிறைய கையாண்டிருந்தாரு. Finally, English captured him and his brothers and kept them in prison in சங்ககிரி. என்ன செய்தாங்க? ஆனா இறுதியாக அவரையும் அவருடைய பிரதரையும் நினைச்சுதாங்க கைது செய்து சங்ககிரி அப்படின்ற இடத்துல சிறையில அடைச்சு வச்சுட்டாங்க. When they were asked to accept the rule of the British, they refused. So they were hanged at the top of the Sivagiri, the fort on 30 June 1805. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்றாங்க? இவரை வந்து சிறையில் அடைக்கிறாங்க. அப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஏற்க வற்புறுத்த போது அவர் அதற்கு என்ன செய்யல, சரண்டர் ஆகல. அதனால இருக்கிறாங்க 1805ல ஜூலை 31st சங்ககிரி கோட்டையில உச்சியில போய் நினைச்சாங்க, அவரை தூக்கில போட்டுறாங்க. அதோட யாருடைய இது முடியுது? திறன் சின்னமலை வாழ்க்கை முடியுது. ஓகேயா? அடுத்து என்னது? ஓகேமா, நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் டேக் வெள்ளூர் ரிவோல்ட் 1801ல வந்து வெள்ளூர் ரிவோல்ட் 1806ல வெள்ளூர் ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் டேக் வெள்ளூர் ரிவோல்ட். ஓகேமா, தேங்க்யூ.